திருமாவளவனே சொல்லியிருக்காரு, அது உண்மைதான், பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு. அப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இதை சொல்லினதனுடைய மூலயமா திமுக போய் சொல்லுதுன்றதை சொல்லி ஒத்துக்கிறாருல்ல. அதனால திமுகவை பற்றி அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இது வேறு வகையில் நம்ம என்னத்துக்கு எடுத்துக்குவோம். அவருக்குமே முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக தலைமை பதவிக்கு வந்துடுறவங்கெல்லாம் தலைவர் ஆகிட முடியாது. இதை எப்படி சொல்லணும்னா, செஞ்சிக்கோட்டைக்கு போனவங்கலாம் தேசிங்கராஜன் ஆகிட முடியாது. அதெல்லாம் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக மக்கள் தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்கிற வார்த்தைகளை தவிர, இவர் ஆட்சின்னா இவர் போய் சட்ட கோட்டையில் உட்காந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? அதில் தான் மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு நீ அதை ஏற்றுக்கிட்டு கௌரவமாக வாயை மூடிட்டு ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறது தான் நல்லதே தவிர, இது நம்ம ஆட்சி தான், அடுத்தாப்புல நம்ம தான் வருவானே எப்படி வருவீங்க? தொண்டர்களே கீழே அடிமட்டம் பூரா வேர்கள் பூரா சிதைந்து சின்னாபின்னம் ஆகிவிட்டது. அடுத்து இன்னொரு 6 மாதத்தில் அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு துணியில தான் அவங்க பேசினாங்க. ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா? இப்போ எம்ஜிஆரை ஆட்சியை கலைச்சாங்க. கலைச்ச பிற்பாடு அவர் மக்கள்கிட்ட போய் என்ன கேட்டார்? நான் என்ன குற்றம் செய்தேன்? திரும்பவும் மக்கள் ஓட்டு போட்டு அவரை ஓகோன்னு கொண்டு வரலையா? அது மாதிரி திரும்பவும் 108 அல்ல 180 சீட்டில் அவர் வந்துடுவார். ஞாபகத்தில் வச்சோம். ஆட்சி அமைச்சு ஒரு 6-7 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னுமே அமைச்சர்களாக ஒதுக்கலை. இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் 6 நாள் 7 நாளெல்லாம் என்ன பண்ணுறாரு? திடீர்னு அவர் ஆட்சிக்கு வருவோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் மக்கள் சந்தேகப்பட்ட காலம்லாம் உண்டு. அவரே சந்தேகப்பட்ட காலம் உண்டு. வந்துட்டு பிற்பாடு அதை யோசனை பண்ணி பண்ணுறது, ஒவ்வொரு பிரச்சனையும் சிந்தித்து சரியான ஆட்களை போட்டு சரியாக நடத்துறதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறது மிக அவசியம். அவசரப்பட்டு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருத்தக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கிடையாது. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்களா, அப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவும் நடக்கலை, அதிமுக திமுக இணைப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலை, கூட்டணியெல்லாம் ஒன்றும் நடக்கலைனாரு. ஆனால் எனக்கு திருமாவளவனே சொல்லியிருக்காரு, அது உண்மைதான், பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு. அப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இதை சொல்லினதனுடைய மூலயமா திமுக போய் சொல்லுதுன்றதை சொல்லி ஒத்துக்கிறாருல்ல. அதனால் திமுகவை பற்றி அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இது வேறு வகையில் நம்ம என்னத்துக்கு எடுத்துக்குவோம். ஓகே, இவ்வளோ இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, அவருக்குமே முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. இபிஎஸ் ஒத்துக்கலை. இப்போ திருமாவளவன் முதல்வராக என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை என்ன இருக்கட்டும், முதல்ல அது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் நம்ம யோசனை சொல்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. அவங்கவுங்க சூழ்நிலை. இப்போ பழனிசாமிகிட்ட இவர் விஜய் இது போடுறதுக்கு ஒரு முயற்சி நடந்ததா அன்னைக்கு கூட நான் பழைய பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் பழனிசாமி நெகோஷியேட் ஆகலை அப்படின்றதுனால தான் இப்போ அதிமுகவில் இருக்கிற பல பேர் இது மாதிரி அப்போயே நம்ம அவங்களோட உடன்பாடு பண்ணிட்டு இருக்கலாம், அதை கெடுத்துட்டாரு, கட்சி வீணாக போயிடுச்சு, இனிமேல் கட்சி பிழைக்காது அப்படின்றது நான் வர்றாங்க. அவங்கவுங்க சிந்திச்சு அவங்கவுங்க தலைமைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக தலைமை பதவிக்கு வந்துடுறவங்கெல்லாம் தலைவர் ஆகிட முடியாது. இதை எப்படி சொல்லணும்னா, செஞ்சிக்கோட்டைக்கு போனவங்கலாம் தேசிங்கராஜன் ஆகிட முடியாது. முதலமைச்சர் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்கெல்லாம் காமராஜராவோ ஓமாந்தூரார் மாதிரியாவோ அண்ணா மாதிரியாவோ இருந்துட முடியாது. அதுதான் உள்ள விஷயம். இப்போ அவங்க அந்த தகுதியை வளர்த்துக்கோலன்னா திரும்ப அவங்களுடைய நிலை கீழே போயிடும். ஓகே ஐயா, இப்போ திருமாவளவன் பார்த்தோம்னா அவர் என்ன சொன்னார்னா, பாஜக ஆட்சி வந்துடக்கூடாதுன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னார். ஆனால் அந்த இறுதி நொடி வரைக்குமே அவர் முதல்வராக ஒரு டீல் போயிட்டு இருந்திருக்கு. திருமாவளவன் பல்வேறு குழப்பத்தில் ஆள்பட்டு வந்திருக்காருன்னு உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. அதனால் ஐயா அவரே மாற்றி பேசியிருக்காரு. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தன்மை இது மேலே எப்படி இருக்கும் சார்? இதெல்லாம் மக்கள் பார்த்து அதுக்குள்ள முடிவை எடுப்பாங்க. விஜய்க்கு எதிராக இவ்வளோ பெரிய சதி பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எதிரிகளாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைய எல்லாருக்கும் ஏற்பட்ட பதவி வெறி தான் காரணம். பதவியில் 3ஆவதாக ஒரு சக்தி வந்துட்டா அடுத்தாப்புல நம்ம வர முடியாது. நான் ஒன்று அதிமுக வரணும், இல்லை திமுக வந்தால் திரும்ப மாற்றி வரலாமே, அது இல்லாமல் போயிடுது அப்படின்ற பயம். 2வது 2 பேர் மேலேயும் திமுகவிலையும் குழப்பங்கள், பொய் வழக்கு, போக்குவரத்து இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான். புதுசாக வரவர் ஒழுங்காக இருந்துட்டா அப்புறம் நம்ம போட்டி போட முடியாதுன்ற அந்த காரணத்தினால தான் விஜய் வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சது. ஓகே, அதனால தான் அந்த இணைப்பு நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த 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 அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. திமுக அதிமுக பண்ணாங்க, அன்னைக்கு இருந்த நிலைமையில அதை பண்ணாங்க. நல்ல வேளை விஜயனுடைய அதிர்ஷ்டம் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டார். அவ்வளோ அது ஒருவேளை கூட்டணி நடந்திருந்தா அது விஜய்க்கு எவ்வளோ நடந்திருந்தா விஜய்க்கும் கேவலம் தான். விஜய்க்கு கேவலம் கூட்டணி ஊழல் சக்தியோட நீ போய் கூட்டணி போட்டால் அதுலேருந்து வந்தால் நீ கேவலம் தான்.
ஓகே. இப்ப ஐயா இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா, அமைச்சரவையில அதிமுக உறுப்பினர்கள்லாம் இடம்பெற போறதா ஒரு தகவல். இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க மொத்தம் 4 சீட்டு கேட்கறதா தகவல். 4 அமைச்சரவை அவங்க பதவிகள். 4 கேட்டோம், 40 கேட்டோம், 25 கேட்கட்டும். ம். குடுக்காம இருக்கிறது தான் இவருக்கு அழகு. ஆ. அது அவங்க ஒத்துக்கிட்டு அதோட இருந்து ஆ. கட்சியில அவங்க வந்து அவங்களும் இதெல்லாம் சாதாரணமா பதவி எதிர்பாராமல் இருந்தாங்கன்னா, அவங்க பேர்ல மக்களுக்கு ஒரு நல்லெண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. இவர் குடுத்தாருன்னா, அவங்க பண்ண தவறுகளுக்கு ஒரு வேளை இவரே பதில் சொல்ல வேண்டியிருக்கலாம். ம். அப்போ இவரும் ஊழல்காரங்கள உள்ள வச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். ம். அதெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த ராஜரீகமா அவங்க வந்து நல்ல யோசனை பண்ணி முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் குடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க சைடு இப்ப அவங்க ஆதரவுல தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்னுமே கொஞ்சம் ஆ கம்ஃபர்டபுளா. சார் ஆட்சி இப்போ போச்சுன்னா, ம். அமைச்சதுன்றத பத்தி, இப்போ போச்சுன்னா திரும்ப தேர்தல் வச்சா விஜய் சிம்பிளா 200 சீட் வருவார். ம். ம். அதனால உடனே விஜய் பயப்பட வேண்டியதில்ல. ம். திமுக பயப்படணும், அதிமுக பயப்படணும். ஏன்டா இவங்க பேர்ல நம்பிக்கை இல்ல, ம். இவங்கள விட விஜய் பெட்டர் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிட்டா, ம். முதல்ல விஜய் நிக்கிற போது என்ன நினைச்சாங்க? 2 சீட்டு வரும், 3 சீட்டு வரும், 10% வரும், 20% வரும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அவர் வந்து வருவார், அவரால் முடியுன்றது ஆயிடுச்சு. அதனால் அந்த நம்பிக்கை வந்த பிற்பாடு மக்களுடைய எண்ணங்கள் வேறு வகையில் வரும். அதனால வந்து அது நிச்சயமாக வரும். ஓகே. அதனால அவங்கள அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றீங்க. ஆனா அவங்க சைடு அவங்க ஆதரவுல கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட அவங்க முடிவு. ஆ. அதில் இருக்கிறதும் இருக்காதும் அவங்கவுங்க முடிவு. அது பர்சனல். ம். வெளியே வந்த பிற்பாடு அவங்கள என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோமே தவிர கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு நான் ஐயா ஒருவேளை கொடுத்துட்டா அதிமுக வந்து அதிமுக உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அது மக்கள்கிட்ட என்ன மாதிரி கொடுத்துட்டா மக்கள் வந்து மக்கள்கிட்ட எதிரிகள் பிரச்சாரம் செய்கிறது சுலபமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. எங்களை ஊழல்காரங்களை பூரா உள்ளே சேர்த்துட்டு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்களே, அப்போ இவங்க ஊழல் இல்லையா அப்படின்னு தான் வரும். இது அப்படிதான் பார்க்க வேண்டியது. அப்படிதான் வரும். ஓகே. ஐயா அடுத்தபடியா அதிமுகவில் வந்து பொதுக்குழு கூட்டுறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆனா இபிஎஸ் இன்னும் கூட்டலை. அது எப்படி பார்க்கறது? இது அதிமுகவே அல்லன்னு நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இது அதிமுக, ஜெயலலிதா திமுக. எம்ஜிஆர் இறக்குற போது உயிரில் எழுதிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு, இனிமேல் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லை, அதனால் இதையும் மீறி கட்சி நடத்துறதுன்னா வேணால் பயன்படுத்திக்கோங்க, இல்லாட்டி இந்த சொத்துக்களை எல்லாம் செவிடர் கூடுதல் பள்ளிக்கு கொடுத்துருவணும்னு எழுதி அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு இவங்க வந்து இவங்களுடைய வசதிக்காக ஜெயலலிதாவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க. எம்ஜிஆர் வேணான்னு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவளை நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன், யாரும் அவளோட தொடர்பு கொள்ளக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னான் ஒருத்தரை. எம்ஜிஆர் செத்துட்டாருன்ற தைரியத்தில் இவங்கெல்லாம் இந்த அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க. இப்போ இது வந்து எப்படி அதிமுகவும்? இது அதிமுக அல்ல, இது வந்து ஜெயலலிதா திமுக. முதல்ல அதை சொல்லணும். இப்போயும் அவங்க பையில் ஜெயலலிதா தான் வச்சுருக்காங்களே தவிர இந்த கட்சியை உருவாக்கின எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கோல, இதுக்கு ஆதாரமாக இருந்த அண்ணா படத்தை வைக்கல, ஒன்றும் கிடையாது. அதனால் இனிமே வந்து இவங்க வந்து அதிமுகன்னு பேரை மாத்திரம் பயன்படுத்திக்கிட்டு அது அவங்க ஜெயலலிதா திமுகவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றி எப்படி ஜெயலலிதா இப்போ எம்ஜிஆர் கடைசி காலத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார், நானோ என்னுடைய உறவினர்களோ யாரோ இந்தியாவிலையோ வெளிநாட்டிலையோ எங்கேயோ ஒரு அங்கலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தங்குவதற்கு தயாரினார். இந்த அம்மா வந்து அங்கங்கே கண்ட இடத்துல 1000 ஏக்கர் 500 ஏக்கர், அங்கே மாளிகை இங்கே மாளிகை, இங்கே 1000 ஜாத சொருப்பு, அங்கே அவங்க கிலோ கணக்கில் தங்க நகைகள் வைர நகைகள்னு சேர்த்துது. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? இதெல்லாம் வந்து எவ்வளோ மோசடி நடந்திருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அம்மா சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை கேட்டுக்கிட்டு இவங்க அத்தனை பேரும் சும்மா உட்காந்துருந்தாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அதனால் இவங்களுக்கெல்லாம் மனிதர் அதாவது ஒன்றும் கிடையாது, மயக்கத்தில் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க தான். அதே தான் நிலைமை தவிர யோக்கியமாக நடத்தி நல்ல பேர் எடுக்கணுன்றது கிடையாது. ஐயா அதே மாதிரி சிவி சண்முகம் பார்த்தோம்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கு ஒரு 1000 பேர்கிட்ட சைன் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பொதுக்குழு கூட்டிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவுகள் கூட்டிட்டா ஒரே தகராறு, 2 பேரும் அடிவடி நடக்கும், அதில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க ஜெயிச்சு வருவா, இதுதான் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், பொதுக்குழு முதல்ல ஐயா ஒரு சின்ன சந்தேகம், பொதுக்குழு எதுக்கு கூட்டுவாங்க? அதில் என்ன முடிவுகள் எடுப்பாங்க? பொதுக்குழு கழகத்துக்கு ஏதாவது நிர்பந்தமான சூழ்நிலை வருஷத்தில் 2 தடவை கூட்டணும், கூட்டி சில முடிவுகளை எடுப்பாங்க. அது தவிர வேறு பெரிய பிரச்சனைகளை வந்து அன்றாட பிரச்சனைகளை செயற்குழு வந்து முடிவு எடுப்பாங்க. செயற்குழுவில் எடுத்த முடிவை பொதுக்குழுவில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து இப்போ வச்சிருக்கிறது இது உண்மையான பொதுக்குழுவும் இல்லை, எல்லாம் போலி. ஆனால் வந்து இப்போ உண்மையானன்னா கீழே வந்து தொண்டர்கள்ட்ட ஓட்டு வாங்கி வரணும்,
தொண்டர்கள்ட்ட ஓட்டு வாங்கி பொதுக்குழு வந்து தலைவரே அப்படி தான் வாங்க ஓட்டு வாங்கணும். யாரும் பொதுக்குழு தேர்ந்தெடுப்பது அல்ல தலைமை. அதிமுக தலைமை என்பது ஆரம்பகால சட்டத்திட்டப்படி பொதுக்குழு தேர்ந்தெடுப்பதல்ல, தொண்டர்கள்ட்ட தேர்ந்தெடுத்து வரணும். அதே இவங்களே அது மாதிரி பண்ணால் தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறதுன்னு இவங்களுடைய வசதிக்கு அது மாற்றிக்கிட்டதே தவிர அது வந்து இதெல்லாம் அதிமுகவினுடைய ஒரிஜினல் கேரக்டரே கிடையாது. அதனால் அது அதிமுகன்னு பேசுறதே தப்பு. ஓகே ஐயா, அடுத்தபடியாக இந்த பொதுக்குழு இப்போ இபிஎஸ் வந்து கட்சி பதவிகளை நீக்கியிருப்பார், அந்த 26 பேரோட மாவட்ட செயலாளர் பதவிகளை நீக்கியிருப்பார், அது செல்லுமா இல்லை அவங்க வந்து செல்லாதுன்றாங்க, எங்கள் பதவியெல்லாம் அப்படியே தொடரும்? அவர் நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் தான் முடிவு எடுக்கணும். ஓகே ஐயா, அதே மாதிரி இப்போ பக்கத்து மாநிலம் கேரளாவில் இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதல்வர் ஆக போகிறாரு, அது பதவியேற்பு ஆயிட்டார் இன்னைக்கு. அதான் ஆயிட்டாரு. விஜயா கூப்பிட்டுருந்தாங்க, ஆமாம் போகிறனாரு, அப்புறம் போகல. ஏன், என்ன ஆச்சு, ஏன் போகல? இங்கே ஒரு சமயம் இங்கே ஆட்சிக்கு பீடத்துக்கு வந்து 5-6 நாள் ஆகுது, இங்கே இருக்கிற வேலைகள் மிகுதி இருந்தால் இந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ண வேணாம், இங்கே இருக்கலாம்னு போகலாம், அவ்வளோதான். வேற எந்த அரசியல் அழுத்தங்களும் காரணம் ஒன்றும் கிடையாது. ஓகே, முதல் 6 நாட்கள் ஆச்சு எப்படி பார்க்குறீங்க? 1 வீக் ஆகிடுச்சு, எப்படி நீங்கள் இது வந்து ரொம்ப குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும்? அதனால் கொஞ்சம் போடும், அதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் இருக்குது, காலம் இருக்குது. அதெல்லாம் எல்லா நடவடிக்கையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் சொல்லணுமே தவிர இப்போது வரைக்கும் நம்பிக்கை தான் நாளைக்கு அவங்க நல்லா நடத்துவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது தான் நல்லது. ஓகே ஐயா, நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு, சமூக வலைதளங்கள் மூலமாக தான் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரு, இந்த ஆட்சி ரொம்ப நேரம்லாம் நீடிக்காது, நம்ம திட்டப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு, நம்மளோட ஆட்சி தான் போகுதுன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவர் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக மக்கள் தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்கிற வார்த்தைகளை தவிர இவர் ஆட்சின்னா இவர் போய் சட்ட கோட்டையில் உட்காந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? அல்லது ஏற்கனவே உள்ள திட்டங்களெல்லாம் அப்படியே புது ஆட்சி வந்து அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திட முடியுமா? முடியாது. அதெல்லாம் நம்ம பண்ணது தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. உங்களை தான் மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க, அதுக்கு பிறகு நீ அதை ஏற்றுக்கிட்டு கௌரவமாக வாயை மூடிட்டு ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறது தான் நல்லதே தவிர இது நம்ம ஆட்சி தான், அடுத்தாப்புல நம்ம தான் வருவோன்னா எப்படி வருவீங்க? தொண்டர்களே கீழே அடிமட்டம் பூரா வேர்கள் பூரா சிதைந்து சின்னாபின்னமாகிவிட்டது. திமுகவினுடைய வேர்கள், அதிமுகவினுடைய வேர்கள் என்பது கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அதிகாரம் இருக்கணும், தொண்டர்கள் தலைமையின் மேலே விசுவாசமாக இருக்கணும், அதுக்காக உயிரை விடுற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து அது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, இருக்கிறோம், காசு கொடுத்தா வேலை செய்கிற மாதிரி அவங்கள தயார் பண்ணிட்டீங்க நீங்கள், அவங்க அதுக்கும் இரையாயிட்டாங்க. இவர்களெல்லாம் இதெல்லாம் கட்சியும் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது. தொண்டர்கள்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கட்சிக்காக உழைக்கிறவங்க ஒரு அமைப்பு இருந்தால்தான் அதுதான் தொண்டர். ஐயா, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இன்னுமே தன்னோட தோல்விக்கு என்ன காரணம்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. சமூக வலைதளங்கள் மூலமாக விஜய் ஆட்சி கொண்டாரு, அந்த சினிமா கிரேஸ் மூலமாக வந்துட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாரு. இன்னும் அவங்க என்ன தோல்வி காரணம்னு சார், மக்கள் வந்து மக்களுக்கு விரோதமான கொள்கைகள் பூரா நீங்கள் வழிவகுத்துட்டீங்க. மக்கள் வந்து சாராய கடைகளை இன்னை வரைக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லலை, ஊழலை பற்றி சொல்லலை, லஞ்சத்தை பற்றி சொல்லலை, இயற்கை வளங்களை சுரண்டதை பற்றி சொல்லலை, வன்புணர்ச்சிகளை பற்றி ஒன்றும் சொல்லலை, சட்டம் ஒழுங்கு இல்லை. இவ்வளோ ஆன பிற்பாடு நான் நலத்திட்டங்கள் மாத்திரம் கொடுத்துட்டா அவன் எப்படி ஒழுங்காக இருப்பான்? அதனால் நலத்திட்டங்களை வச்சு வாழணும்னு நினைக்கிறதே முதல்ல அயோக்கித்தனம். நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடாது. நலத்திட்டங்கள் கொடுக்காம அவங்கள அந்த வசதியை அவர்கள் பெறுவதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தரணுமே தவிர, அதாவது சைனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுத்தரணுமே தவிர மீன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மீன் கொடுத்து சமைச்சு கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் அந்த மக்கள் விழிப்படைந்து அவங்க வந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னொரு தடவை உங்களை அரியாசனத்தில் உட்கார வைப்பதற்கு அதுக்கான இளைஞர்களும் இல்லை, அதுக்கான கட்சியும் இல்லை, அதுக்கான அமைப்பும் இல்லை. நீங்கள் இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இறுதியான கேள்விங்க, பேட்டியோட இறுதி கேள்வி. நேற்று அவரை கல்யாண ஃபங்க்ஷனில் அந்த உதயநிதி அவங்க கட்சிக்காரர் ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரங்களாம் பேசுறதை பார்க்கும்போது அடுத்து இன்னொரு 6 மாதத்தில் அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு துணியில தான் அவங்க பேசினாங்க. ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. ஒருத்தரும் கவிழ்க்க மாட்டாங்க, அவங்களே கூட கவிழ்க்க மாட்டான். ஏன் கவிழ்த்தா அடுத்த தடவை என்ன இன்னும் உள்ளதும் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கவிழ்த்தது இப்போ எம்ஜிஆரை வந்து ஆட்சியை கலைச்சாங்க, கலைச்ச பிற்பாடு அவர் மக்கள்கிட்ட போய் என்ன கேட்டார்? நான் என்ன குற்றம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன்றாரு. திரும்பவும் மக்கள் ஓட்டு போட்டு அவரை ஓஹோன்னு கொண்டு வரலையா? அது மாதிரி திரும்பவும் 108 அல்ல 180 சீட்டில் அவர் வந்துடுவார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாருக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, அதனால வருவார்.
அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு 6 மாதத்துல ஏதோ ஒரு ரொம்ப பெரிய அது நிகழ்வு. அவங்களுடைய ஆசை சார். கட்சிக்காரனை நம்ப வைக்கிறது தானே. அதாவது ம். குதிரைக்கு முன்னால் கொள்ளு கட்டி விடுறதுன்ற மாதிரி இது கொள்ளு கட்டி விட்டால் அது குதிரை போயிட்டே இருக்குன்னுவாங்க. அது மாதிரி கட்டுறது தானே தவிர ம். அவங்க தளர்ந்து போயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது அமைப்புன்றதுக்காக நம்பிக்கைகளை உருவாக்குறது தான் அவங்களுடைய வேலை. ம். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து காற்றில் கட்டி விடுறாங்க. அது நிற்காது. ஓகே. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டுறாங்க. அது நிற்கிறது. இனிமேல் இன்னொரு தடவை திமுகலாம் பொழைச்சி வர்றது ரொம்ப கஷ்டம். முடியாது முடியாது. முடியாது. ஐயா இப்போ விஜய் அவர்கள் இன்னும் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பல்லு தினமும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி. கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பின்ன இவ்வளோ நாள் அதிகாரத்தை அனுபவிச்சவங்க அவ்வளோ தூரம் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ம். அதனால் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் அதில் எது உண்மையாக இருக்கோ அதுக்கு மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டு பாக்கி போயிடுவோமே தவிர அவங்களுக்காக நம்ம நேரம் செலவழிக்கவே தேவையில்லை. நாம் வந்து மக்களுக்காக நேரத்தை செலவு. ஓகே. ஐயா இப்போ தப்பு பண்ணுற காவல்துறை அதிகாரிகள் மேலே அவர் நடவடிக்கை இப்போ இறுதியாக ஒரு 4-5 நாட்களில் பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. காவல்துறையை கட்டுக்கோப்பில் வச்சிருக்கணும்னு அவர் பார்க்குறாரா? ஆமாம். அது அந்த நடவடிக்கை எடுப்பது மூலம் காவல்துறையை பாக்கி பேர் நம்மளுக்கும் நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு பயம் வரும் இல்லையா? அதனால் அதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். இப்போயே நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவது தேவையற்றது. சரிங்க. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பதில் சந்திப்போம்.